லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். மக்கள் அரசியல் கட்சியினரை பாதுகாக்கும் விதமாக 24 மணி நேர நடவடிக்கை மேற்கொள்ளலாம் ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மக்கள் அரசியல் கட்சியினரை பாதுகாக்கும் விதமாக 24 மணி நேர நடவடிக்கை மேற்கொள்ளவும் என ஜி.கே. வாசன் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இணைகிறார். ஷெர்லி, வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. தமிழக அரசு மாநிலம் முழுவதும் பொதுமக்கள் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை அனைவரையும் பாதுகாக்கும் விதமாக 24 மணி நேரமும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதில் தமிழக அரசு ஆட்சி அதிகாரத்தை திருட்டு, கொள்ளை போன்ற பாலியல் வன்முறைகள் போன்ற சமூக விரோத செயல்களை தடுத்து நிறுத்துவதற்கு பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். திமுக ஆட்சியில் கடந்த 3 ஆண்டு காலமாக சட்ட ஒழுங்கு சீராக இல்லை என்று குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய அவர் திமுக பிரமுகர், அதிமுக பிரமுகர், காங்கிரஸ் பிரமுகர் என்று அரசியல் கட்சியைச் சேர்ந்த பிரமுகர்கள் கொலை செய்யப்படுவதும், தாக்கப்படுவதும், மிரட்டப்படுவதுமான சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக அரசு சட்ட ஒழுங்கை பாதுகாக்க, பொதுமக்களை பாதுகாக்க அரசியல் கட்சியின் தலைவர்களை முதல் தொண்டர்கள் வரை பாதுகாக்க வேண்டும் என்றும் தவறிவிட்டதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் சட்ட ஒழுங்கு இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகத்திற்கு காரணமே கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தான் என்றும் இதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குற்ற செயல்கள் நடைபெறுவதற்கு முன்பாக தடுக்க வேண்டியது அரசின் கடமை என்றும் அதை தடுக்க தவறிவிட்டதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் குற்ற செயல்கள் நடைபெற்றதற்கு பின்பாக அந்த குற்றத்தில் ஈடுபட்டவர்களை கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதிலும் தாமதம் இருப்பதாகவும், சிலர் ஆளும் கட்சியின் சிபாரிசுகளும் இதில் செய்யப்படுவதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே தமிழகத்தில் தலைநகரம் முதல் பல்வேறு மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய ஊரக பகுதிகள், கிராம பகுதிகளில் கூட கொள்ளை, திருட்டு போன்ற போதைப் பொருட்கள், கள்ளச்சாரம் போன்ற சமூக விரோத செயல்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் இந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதோடு தமிழக அரசு, காவல்துறை சமூக விரோத செயல்கள் நடைபெறாமல் இருக்க தங்கள் துறைகளின் மூலமாக முறையான சரியான நடவடிக்கையை 24 மணி நேரமும் மேற்கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கிறது என்றும் தமிழக மக்கள் சார்பாகவும் தமிழ் மாநில கட்சி சார்பாகவும் வலியுறுத்துவதாக கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் இந்த அறிக்கை வாயிலாக வலியுறுத்தியிருக்கிறார்.